அரசு கஜானா காலி. கார் மட்டும் எப்படி தர முடியும் பங்கு? தாவைக்காவை சரமாரி தாக்கிய திமுக. தமிழக மக்களுக்கு தாவைக்கா அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற துப்பில்லை. இதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் ஒன்று தான் கேடா? ஆடி தள்ளுபடியில் காரை வாங்கி மக்கள் பணத்தை தார வார்க்கிறார் முதல்வர் விஜய் என்று தாவைக்க தலைவர் விஜயை திமுக செயலாளர் எழிலன் சரமாரி தாக்கிய கதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய முதல்வர் ஜோசப் விஜய் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவது சம்பந்தமாக முக்கியமான சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்நிலையில் அவருடைய இந்த அறிவிப்பு குறித்து திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் பல குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவது தொடர்பான அறிவிப்பினை முதல்வர் ஜோசப் விஜய் வெளியிட்டார். இதனை தாவைக்க மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வெகுவாக பாராட்டி பேசினாங்க. அதே நேரம் கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாராளமாக கார் வழங்கலாம், ஆனால் ஏற்கனவே கார் வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் எதற்காக கார் வழங்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக விசிக எம்எல்ஏ ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இல்லை என பேசியிருந்தார். இதனையடுத்து இன்றைய தினம் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்காக காருக்கான எரிபொருள், ஓட்டுநர் உள்ளிட்ட தேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருந்தது. எம்எல்ஏக்கள் உதவியாளர்களுக்கு ரூபாய் 25,000 படி வழங்கப்படும் எனவும் முதல்வர் விஜய் இன்றைய தினம் தனது உரையில் தெரிவித்தார். அதோடு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதாவது தேர்தல் வேட்புமனுவில் கார் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கக்கூடாது, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் தரலாம் என தெரிவித்துள்ளார் எழிலன். அவருடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த யோசனை சரியானதாக இருக்கும் எனவும் பலரும் தெரிவித்து வர்றாங்க. மேலும் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு ரூபாய் 3 கோடியே உள்ளது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு நிதி என்பதை கலைஞர் தான் கொண்டு வந்தார். இப்போது பொருளாதார நெருக்கடியில் செயல்பட்டு வருகிறோம் என்று சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போதே இப்படியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறீர்கள். நான் முன்னாள் எம்எல்ஏ, இந்த தேர்தலையும் போட்டியிட்டோம். ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அபிடபிட் தாக்கல் செய்வார்கள். அதில் அவர்களிடம் இருக்கும் கார் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இருக்குது. எனவே யாரிடம் கார் இல்லை என்பதை பார்த்து வழங்கினால் சரியாக இருக்கும் என தெரிவித்திருக்கார். மருத்துவர் எழிலன் தொடர்ந்து பேசிய அவர், பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குது, பல்வேறு திட்டங்கள் செயல்படுவதற்கு நிதி தேவை உள்ளது என்ற கருத்தினை மருத்துவர் எழிலன் தெரிவிச்சிருக்கார். இதற்கிடையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திற்கு வரும் 90% சட்டமன்ற உறுப்பினரிடம் கார் இருக்கிறது, இதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார் முதல்வர். அதே போன்று ஏழைகள், விவசாயிகளின் முழு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. கார் என்ன அப்பம் ஊட்டு சொத்தா என்று உதயநிதியே மிஞ்சி விடுவார் போல தாவைக்க தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் என்று எள்ளி நகையாடி இருக்கிறார் எழிலன் அவர்கள். இவரது கருத்துக்கு உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று ஊராமூட்டு காசில் உங்கள் வீட்டு அடுப்பு எரியும் கதையை மட்டுமல்ல, இதனால் மக்கள் வயிறெறியும் அளவுக்கு இந்த செய்தி இருப்பதால் மக்கள் வேதனையில் வெளிப்படுத்தும் இந்த செய்திக்கு ஆறுதல் கிடைத்து இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் இந்த செயல்பாட்டை விஜய் கைவிடுவாரா என்ற கேள்வி எழுப்பும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.